மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான். இங்க பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா இந்த பெரிமீட்டரோட ஃபார்முலா வச்சுதான் சால்வ் பண்ணணும். அப்போ ஸ்கொயரோட பெரிமீட்டர் ஃபார்முலா 4a 40. அப்ப a வந்து 10. அதே மாதிரி a2க்கு போட்டோம்னா 8. அப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் அதுக்கப்புறம் தான் போறோம். அப்ப 3வது சதுரத்தோட பெரிமீட்டர் என்ன, சுற்றளவு என்னன்னு கேக்குறாங்க. நீங்க ஆரம்பத்துல 2 ஸ்கொயர் வச்சிருந்தீங்கல்ல, அந்த ஸ்கொயரோட வித்தியாசம் தான் 3வது பெரிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ ஏவோட ஸ்கொயர் பார்த்தோம் அப்படின்னா 100, A2வோட ஸ்கொயர் பார்த்தோம்னா 64. டிஃபரன்ஸ் அப்படின்னும் போது கழிக்கிறது, சப்ராக்ட் பண்றோம், பண்ணா 36. A3 வந்து 36 ஏரியா. அப்ப சைடு எடுத்தா 6. அந்த சைடை வச்சுதான் என்ன பண்றோம், பெரிமீட்டர் அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். 4 6 24 அப்படின்ற ஆன்சர் வருது. சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஒரு சைடு கண்டுபிடிக்கிறோம், ரெண்டோட சைடு கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் ஏரியா கண்டுபிடிக்கிறோம், அப்புறமா டிஃபரன்ஸ் பண்றோம், அதுக்கப்புறம் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறோம்.